ஆசை இருக்கு தாசில்தாராக, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க. அரை காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகமாக இருக்கணும். இப்படி அரசாங்க வேலையையும் அதன் மதிப்பையும் சொல்லும் பழமொழிகள் ஏராளம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட கவர்மெண்ட் வேலையில் இருப்பவருக்கு தான் முதல் சாய்ஸ். கவர்மெண்ட் வேலை என்றால் கெத்துதான். அதற்கு காரணம் மாதம் பிறந்தால் தொல்லை இல்லாத சம்பளம், பாதுகாப்பான வாழ்க்கை, சமூகத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம், இப்படி பல இருப்பதால் தான் அரசு வேலையை பலரும் விரும்புகிறார்கள். எப்படியாவது அரசாங்க உத்தியோகத்தில் சேர்ந்துவிட வேண்டும் என்பது இன்றைய இளைஞர்களின் லட்சியம், கனவு. கவர்மெண்ட் வேலைக்காக பலர் மெனக்கெட்டு உழைக்கின்றனர். சிலருக்கு அரசு வேலை உடனே கிடைக்கும், சிலருக்கு பெரும் முயற்சிக்கு பிறகு கைகூடும், சிலருக்கு எவ்வளவு முயன்றாலும் பகல் கனவாக போய்விடும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து காலம் நேரத்தை வீணடித்து பின்னர் வருத்தப்படுவார்கள். நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்காக தூக்கத்தை தொலைத்து அலைந்து திரிவார்கள். காலம் கடந்த பிறகு வருந்துவதை விட சுய ஜாதகத்தை ஆராய்ந்து முன்கூட்டியே அரசாங்க உத்தியோகம் உண்டா அல்லது இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் கைமேல் பலன் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம்? அரசாங்க உத்தியோகம் என்றாலே அதற்கு காரக கிரகம் சூரியன்தான். சூரியன் பலமாகவும் சிம்மம் ராசி சுபத்துவமாகவும் இருந்தாலே அரசாங்க உத்தியோகம் கிடைத்துவிடும். சூரியன் ஆட்சி உச்சமாகவோ இருந்து சிம்மம் வீட்டில் சுப கிரகங்கள் அமர்ந்து அல்லது சுபர்களின் பார்வை சிம்மத்திற்கும் சிம்மாதிபதியான சூரியனுக்கு கிடைத்தாலும் அரசு வேலை யோகம் உண்டு. சூரியனுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் குருவும் அரசு வேலை கிடைப்பதற்கு முக்கிய பங்காற்றுகிறது. அரசு அலுவலகங்களில் வேலை செய்வதற்கு 6ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 6ஆம் பாவம் அடிமை தொழிலை குறிக்கும். அரசு அலுவலகங்களில் உயர் பொறுப்பில் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 10ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 10இல் சூரியன் செவ்வாய் இருந்தால் திக் பலம் என்ற மறைமுக வலுவை பெறுவார்கள். 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருந்து 10ஆம் வீட்டிற்கு குரு சுக்கிர பார்வை கிடைத்தாலும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இதேபோல் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்து 10ஆம் வீட்டை குரு சுக்கிரன் பார்வை இருந்தால் தீவிர முயற்சிக்கு பிறகு அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க பணியில் அமர்வதற்கு லக்னம் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம் ஆகியவற்றையும் பார்க்க வேண்டும். சூரியன், சந்திரன், குரு மற்றும் சனி பகவான் ஆகிய கிரகங்கள் பலம் பெற்று இருந்தாலும் அரசு பணி கிடைக்கும். மேலே சொன்ன அனைத்தும் அமைய பெற்றாலும் தசா புத்தி எதிர்மறையாக இருந்தால் அரசாங்க உத்தியோகம் கைகூடாது. லக்ன சுபர்களின் தசா புத்தி மற்றும் 10ஆம் இடத்து அதிபதியான தசா புத்தி நடப்பில் இருந்தால் அரசாங்க உத்தியோகம் எளிதில் கைகூடும். லக்ன அவயோகிகள் அல்லது அவயோக தசா புத்தி நடப்பில் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம்.